நீங்கள் மகிழ்ந்து இருக்க வேண்டும். தேவன் இங்கே கொண்டு வந்ததனால நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய ஜெப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, உலகத்திலே பாவம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு வருகிற பொழுது தேவன் உங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுனால அதனால எனக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. என் சாபம் நீக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய பாவத்தை தேவன் நீக்கி இருக்கிறார் என்ற உணர்வு அந்த உள் இந்திரியங்களிலே நான் கொண்டிருக்கிறதான ஒரு நம்பிக்கை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் இந்த ஆலயத்திற்கு வர்றதுனால. ஆமா, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல எப்படா இந்த ஞாயிற்றுக்கிழமை வருவோம் அப்படின்னு காத்துட்டு இருப்பேன். எப்படிங்க, அவ்வளோ நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்போ திங்கள் போச்சு, செவ்வாய் போச்சு, புதன் போச்சு அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அங்கு போனால் ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தலாம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம், கர்த்தருடைய ஜனங்களுக்கு மத்தியிலே நாமளும் ஒருவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷம். அப்ப இது உலகம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் கிடையாது, அது அநித்தியமானது, அது அழிந்து போகக்கூடியது. ஆனால் தேவன் சொல்றாரு உங்களை மகிழ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிங்க, நீங்க ஆராதனை முடிஞ்சு வெளியில போறப்ப எப்படி போறீங்க? எப்படிங்க? பிரைட்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பளிச்சுன்னு இருக்கணும் மூஞ்சி. பாய் வீட்டு பிரியாணியை சாப்பிட்டு யாராவது தலையை தொங்க போட்டு போவாங்களா? அப்படியே உலகத்தையே வென்ற மாதிரி அப்படி பார்ப்போம்ல. என்னங்க, எப்படி வருவான் வெளியில? அப்படி வருவான் பாய் வீட்டு பிரியாணி சாப்பிட்டு. ஆனா வீட்டில் பழைய சோறு சாப்பிட்டு எப்படி வருவான்? தலையை தொங்க போட்டு வருவான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை மகிழ பண்ணுவேன். ஏன் மகிழ பண்ணுவேன்னா, என் தீராத தரித்திரம் தேவனுடைய ஆலயத்திலே தேவன் தீர்த்து வைப்பார் என்ற வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. எனக்கு வந்திருக்கிற பிரச்சனையிலிருந்து தேவன் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை எங்க வருது அப்படின்னு சொன்னோம்னா, தேவனுடைய ஆலயத்திலே மகிழ பண்ணுவேன். எப்படிங்க, தேவனுடைய ஆலயத்திலே மகிழ பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் சொன்னா அது தப்பு. என்னங்க, நான் சொல்லிட்டு என்ன செய்வேன்? போயிடுவேன். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றாரு என் ஜெப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவேன். இது உங்களுக்கான ஒரு ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டிலே நீங்கள் கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு அந்த மகிழ்வை கொண்டு வருவார். அததான் பைபிள் நமக்கு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேர் தேவனுடைய வீட்டிலே உண்மையா இருந்தாங்க. தாவீது உண்மையா இருந்தார் என்று பைபிள் சொல்றாங்க. என்னங்க, நீங்கள் 1 சாமுவேல் 22:14 வாசிக்கிற பொழுது தாவீது உம்முடைய வீட்டிலே உண்மையா இருந்தார். அவர் வாழ்க்கையில நிறைய சறுக்கல் இருந்துச்சு இல்லையா? நிறைய சறுக்கல் இருக்கு அவருக்கு. ஒரு மனிதனை கொன்று போடுகிறார், ஒரு மனுஷனை கொன்று போடுறார், உரியாவை சாகடிக்கிறார். யாருக்காக? அவருடைய ஆசைக்காக சாகடிக்கிறார் அவனை. அவர் செஞ்சதெல்லாம் கரெக்ட்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கிறார் அரண்மனையில். என்னம்மா, சில நேரம் நாம செய்யறது நமக்கு நியாயமா இருக்கும். நான் செய்யறதெல்லாம் எப்படிங்க, நான் நடக்கிறது எப்படிங்க, கரெக்டா நடந்துக்குவேன். அப்படிதான் தாவீது இருந்தாரு. ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசி வர்றாரு. ஒரு மனுஷனுக்கு 100 இருந்துச்சு ஆடு, ஒருத்தனுக்கு 1 இருந்துச்சு. தன்னிடத்துல இருந்தா எங்கேயோ வழிபோக்கணும், ஒருத்தர் ரோட்டு வழியா போயிட்டு இருக்கிற அவனை கூப்பிடுறாரு, ஏ இங்க வாப்பா அப்படின்ட்டு கூப்பிட்ட உடனே என்ன செய்யறாரு? வீட்டுக்கு வந்தோன்னா தாவீது, சாப்பிட்றியா? சாப்பிட்றேன். நான்வெஜ் சாப்பிட்றியா? ரொம்ப சந்தோஷம், போடுங்க நான் சாப்பிட்றேன். உடனே என்ன செய்யறாரு? இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு 100ல் ஏதாவது ஒன்று வெட்டுவாருன்னு. ஆனா எய்தாப்புல ஒருத்தன் வீட்டில் ஏழை ஒருத்தர் இருந்தான். அவன் ஒரே ஒரு ஆடு வச்சிருந்தான். அது தன்னுடைய மகளை போல அவன் வளர்த்தான். அந்த ஆட்டை பிடிக்கிட்டு வந்து வெட்டி கறி தனியா, குழம்பு தனியா, வறுவல் தனியா எல்லாம் வச்சாச்சு, சாப்பிட்றாங்க. உடனே தாவீது டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன, ஏன் தேசத்துல அது மாதிரி யாரு அப்படின்னு. நீ தான்டா அந்த ஆளு. எப்படிங்க, நீ தான் அந்த ஆளு. அப்ப என்ன செய்யறாருன்னா தாவீது தன்னை உணர்ந்து கொள்ளுகிறார். அப்போ ஜெப வீட்டில என்ன நடக்கணும்? தன்னை உணர்ந்து கொள்கிறது. என்னங்க, நம்ம சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கணும்னா தேவனோட ஐக்கியப்பட்டதா இருக்கணும். உணர்ந்து கொள்றது, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் தேவனுக்கு விரோதமா நடந்திருக்கிறேன்னு சிந்திக்கிற இடம் எதுங்க?
அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் தேவனுடைய ஆலயத்திலே நான் உம்மை சிந்திக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம சிந்தனை எல்லாம் இங்க ரொம்ப நேரம் ஆகுது வர்றதுக்கு. இந்த மனசை கட்டி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அது அப்படியே வெளியில திரியுது, எங்கெங்கயோ திரியுது. இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து அதை அடிச்சு உட்கார வச்சு, ஐயா ஒரு 10 நிமிஷம் ஜெபத்தை கேளு, இந்த உள்ளான மனுஷனை சொல்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேவாலயத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறப்ப நம்ம இருதயம் வந்து தேவனோடு கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டிஸ்கனெக்டா இருக்குது. என்னங்க, அது டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. அது அப்ப கனெக்ட் பண்றதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப நேரம் எடுக்குது. வசனத்தை கேட்க முடியல, பாட சொன்னா பாட முடியல, எந்திரிக்க சொன்னா எந்திரிக்க முடியல, உட்கார சொன்னா உட்கார முடியல. எப்படா என்ன ஆத்மாவே சொல்றாங்கன்னு இருதயம் என்ன செய்யுதுங்க, ஆவலா பறக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது தாவீது வீட்டிலே உண்மையா இருந்தான். அப்ப தேவனுடைய வீட்டுல என்னங்க இருக்கணும், உண்மை இருக்கணும். யாருக்கு? மனுஷனுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். எபிரேயர் 3:5 வாசிக்கிற பொழுது மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார். எப்படி இருந்தாருங்க? மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கு உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். அவர் பெற்றோர்களுக்கு உண்மை உள்ளவர்களா காணப்படுறோமா? கணவனுக்கு மனைவிக்குள்ள உண்மை இருக்கா? எங்க வீட்டுக்காரரு பொய்யா பேசுறாருங்க. என்னங்க, மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். அப்ப என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, தேவனுடைய வீடாகிய என்னுடைய ஆலயமாகிய சரீரம். நம்ம யாருங்க? சரீரம். இந்த தேவனுடைய பரிசுத்த ஆவி தங்குகிற ஆலயம் எது? நான் தான் ஆலயம். இந்த ஆலயத்திலே தேவன் எப்பொழுதும் தங்கி இருக்க வேண்டும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் மாதிரி அவர் வரக்கூடாது. எப்படிங்க? கெஸ்ட் மாதிரி வரக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், இந்த வீடை சுத்தமா வச்சுக்கணும். எப்ப சுத்தமா வச்சுக்கணும்? எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும். அப்ப ஏன் வேலையை நான் செய்யணும். நான் என்ன செய்யணும்? தேவனுடைய வீட்டிலே என் வேலையை நான் செய்யணும். அப்ப உண்மை உள்ளவனாய் மோசே காணப்பட்டார். உண்மை உள்ளவராய் மோசே காணப்பட்டார். அப்ப இந்த உண்மை உள்ளவராய் காணப்பட்ட 2 பேரை அடையாளப்படுத்துகிறது வேதம். யார? ஒன்று தாவீது, இன்னொன்று மோசே. என்னன்னா இவங்க ஏன் இந்த வேதாகமம் இவங்களை அப்படியே மகிமையில கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, இவங்க தப்பு செஞ்சாலும் என்ன செய்யறாங்க, ரீகால் பண்ணிக்கிறாங்க. இப்ப நாம தப்பு செஞ்சோம்னா ரீகால் பண்றதே கிடையாதுங்க. நம்மளை உணர்ந்து கொள்றதுக்கு நம்ம முயற்சியே எடுக்கிறது கிடையாது. நீங்க ஆலயத்துக்கு போறீங்கல்ல, ஆண்டவரை ஆராதிக்கிறீங்கல்ல, ஊழியம் பண்றீங்கல்ல, கர்த்தரை தொழுது கொள்றீங்கல்ல, ஏன் நம்மளுடைய பலவீனம் நமக்கே தெரியாம போயிடுது. ஆனா மோசே அப்படி இல்லை, தன்னுடைய பலவீனத்தை அவர் புரிந்திருந்தார். தாவீது தன்னுடைய குற்றங்களை அவர் உணர்ந்து இருந்தார். அதனாலதான் சங்கீதம் 51 எழுதுறாரு, ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும்னு சொல்லி. அப்ப வேதம் நமக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த மகிழ பண்ணுகிற வீட்டிலே நீங்கள் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். என்னங்க? உண்மையா இருக்கணும். அதான் முக்கியம். இந்த உண்மை இல்லாதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள்ல இன்னைக்கு பிரச்சனை. நீங்கள் 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிற பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது, தேவனுடைய ஆவி எனக்குள்ளே வாசமாய் இருக்குதா அப்படின்னு சொல்லி. அப்போ தேவன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன கொடுக்கிறாரு, நீ தேவன் என்னுடைய ஆலயம்னு சொல்றாரு ஏசப்பா. நீங்க எல்லாம் யாருங்க? ஏசப்பாவுக்கு நீங்கள் எல்லாம் ஆலயம். அப்ப இந்த ஆலயமானது பாத்தீங்கன்னா பரலோகத்திலே ஒரு ஆலயம் இருக்கிறது. இப்ப நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போறோம் இல்லைங்களா? அங்க பாத்தீங்கன்னா அந்த ஆலயமானது எப்பொழுதுமே திறந்திருக்கும். அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருப்பார். அவரை ஆராதித்து அவரோடு பேசி கொண்டிருக்கிறதுக்கு தான் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அங்க நித்தியமாய் வாழ்றதுக்கு தான் நம்ம அங்க போறோம். அப்ப வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் எப்படி இருக்கு? இத டெய்லி கூட்டுறீங்களா? அந்த ஆலயத்தை சாப்பிட்ட பாத்திரத்தை விலக்கி வைக்கிறீங்களா? ஒற்று அடிக்கிறீங்களா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி, பொங்கலுக்கு ஒரு வாட்டி, தீபாவளிக்கு ஒரு வாட்டி வெள்ளை அடிக்கிறீங்களா? ஆனா ஆலயம் எப்படி இருக்குங்க? நுழைய முடியாத மாதிரி ரொம்ப மோசமா இருக்கு ஆலயம்லாம். ஆலயம்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப
மோசமா இருக்கு. இப்ப இந்த ஆலயமானது சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த ஆலயத்தை நாம் சுத்திகரிப்பது அவசியமா இருக்கு. நீங்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் எது? இப்ப ஒரு கேள்வி வைக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்துக்கும். நீங்க விக்கிரகத்தை கும்பிடுறீங்களா? இல்ல, கும்பிடுறதே இல்ல. ஏம்மா கும்பிடுறதே இல்ல? சரி, ரைட். இப்ப நிறைய பேருக்கு வீட்டுக்காரு தேவனா இருக்கிறாரு, சில பேருக்கு வயிறு தேவனா இருக்கு. என்னங்க பைபிள் என்ன சொல்றாங்க? வயிறு தேவனா இருக்கு. நிறைய தேவன் இருக்காங்க இல்லைங்களா? புள்ள தேவனா இருக்கிறாங்க. நிறைய பேர் பெற்றோர்களுக்கு புள்ளையே தேவனா இருந்து கடைசியில அது மோசமா போய் ஒரு மாதிரி ஆயிரும். அந்த தெய்வம் கடைசியில் என்ன ஆயிரும்? இந்த புள்ள தெய்வம் என்னைக்கே ஒரு நாள் பால்பட்டு போயிடும். பிள்ளைகளே தெய்வமா இருக்கிறாங்க. சில பேருக்கு புருஷன் தெய்வமா இருக்கிறான், மனைவி தெய்வமா இருக்கிறா, கர்த்தர் தெய்வமா இருக்கிறாங்களா? அப்ப இந்த ஆலயத்திலே தேவன் மாத்திரமே தெய்வமா இருக்கணும். மற்ற எதைக்குமே அவருக்கு நிகரா கொண்டு வரக்கூடாது. அதுதான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. அதே 17வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நடுவிலிருந்து புறப்பட்டு நீங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள். இந்த ஆலயத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னங்க? நீங்கள் அசுத்தமானதை தொடக்கூடாமல் இருங்கள். அசுத்தத்தை தொற்றக்கூடாது. இப்ப ஆலயத்துக்கு வர்றீங்க, நீங்க ஆலயத்தை விட்டு வெளியில போறப்ப ஒரு உலகம் காத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? உங்களை தீட்டுப்படுத்துவதற்காக ஒரு உலகமானது காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த தீட்டிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்ப இந்த ஆலயமானது என்ன செய்யணும்னா, அசுத்தத்தை எதையும் உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பைபிள் வாசிக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அனலுள்ள நிலையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அனலாவே இருக்கணுங்க தேவனிடத்துல. எப்பொழுதுமே தேவ சிந்தனையோடு காணப்படணும். இந்த ஆலயமானது தேவ சிந்தனையோடு காணப்பட வேண்டும். இப்ப இந்த ஆலயமானது அசுத்தமான எந்த காரியத்தையும் உலகத்துல போய் தொற்றக்கூடாது. அப்ப இந்த ஆலயமானது அசுத்தத்தை தொடாமல் பாதுகாக்க வேண்டும். இது தேவனுடைய ஜெப வீடு. இங்க வந்து துக்கமாய் தேவன் உங்களை வைத்திருக்க மாட்டார், மகிழ பண்ணுவார். நீங்கள் துக்க முகமாய் நீங்கள் இருக்க மாட்டீர்கள்.